தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தில் பல சமயங்களில் காயங்கள் ஏற்படும் பொழுது, ஐயோ இந்த தழும்பு என்றுமே மாறாதோ என்று பயப்படுகிறோம். அது மறைய முயற்சிகளை செய்கிறோம். அதுபோன்றே நம்முடைய மனதிலே பல காரியங்களின் நிமித்தம் காயங்கள் ஏற்படும் பொழுது அதை நம்மால் மறக்கவே முடிவதில்லை. சிலர் பயங்கரமான கடின வார்த்தைகளினால் மனதை வீணாக குற்றப்படுத்தும் போது, செய்யாத காரியங்களை செய்ததாக பறைசாற்றும் போது அவைகள் நம்முடைய மனதிலே ஆறாத காயங்களாக பதிந்து விடுகின்றன. ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காகவே அடிக்கப்பட்டு காயமடைந்தார். அவருடைய காயங்களினால் ஏற்பட்ட தழும்புகள் மூலமாக நமக்கு ஏற்படுகிற எல்லா விதமான காயங்களையும் அவரால் மாற்ற முடியும். ஒரு வாலிப பெண் அம்மை நோயினால் அதிக நாட்கள் அவதிப்பட்டாள். அதன் பிறகு அவள் முகத்திலே பெரிய பெரிய தழும்புகள் ஏற்பட்டிருந்தபடியால் அதிகமாக கவலைப்பட்டாள். பெற்றோர் கவலை அடைந்தனர். எனினும் இந்த வசனத்தை அவள் ஒரு நாள் வாசிக்க நேரிட்ட போது அதை அப்படியே பிடித்து கொண்டாள். தினமும் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி பிரார்த்தனை செய்து வந்தாள். ஆண்டவரே, சிலுவையிலே நீர் அடைந்த காயங்கள் நிமித்தம் உண்டான தழும்புகள் என்னை இன்றும் குணமாக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன். மற்றவர்கள் சொல்லுவது போல நான் எந்த மருந்தையும் தடவ விரும்பவில்லை. ஆனால் இந்த வசனத்தை, வாக்கு தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொண்டு நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த என் முக தழும்புகள் உம்முடைய காயங்களினால் உண்டான தழும்புகள் மூலம் குணமடையும். என் முகம் முன்னை காட்டிலும் அழகுள்ளதாய் மாறும் என்று நம்புகிறேன் என்று தினமும் விடாமல் ஸ்தோத்திரத்தோடே விசுவாசத்தோடே பிரார்த்தனை செய்து வந்தாள். என்ன ஆச்சரியம்! அவளுடைய விசுவாசத்தின்படியே அம்மை நோயினால் உண்டான தழும்புகள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போயிற்று. முகம் மிகவும் தெளிவாக பிரகாசமாக காணப்படும்படி தேவன் அருள் புரிந்தார். ஆம் அன்பானவர்களே, உங்கள் மனதின் காயங்களையும் கூட கர்த்தர் அப்படியே இன்றும் என்றும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்களும் இந்த வசனத்தை பிடித்து கர்த்தரை நோக்கி மன்றாடுங்கள். கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையிலே நீர் அடைந்த காயங்களினால் உண்டான தழும்புகள் எத்தனை மேன்மையானது என்பதை உணர்ந்து கொண்டேன். அவைகள் இன்றும் சரீரத்தில், மனதில், ஆத்துமாவில் உண்டாயிருக்கிற சகல காயங்களையும் மாற்றி குணமாக்கும் வல்லமை உள்ளதாயிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று முதல் நானும் அதை அனுபவித்து ஆசீர்வாதம் பெற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.